நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாடா கோல்டில் நான் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட் மூலமாக காமிக்க போகிறேன். நான் வந்து முன்னால் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு டாடா கோல்டில் நான் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு எக்ஸல் ஷீட்டில் டேட்டு, க்ளோஸ் ப்ரைஸு, வாங்கின குவான்டிட்டி, எவ்வளோ பைசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு, இன்வெஸ்ட்மெண்ட் வித் சார்ஜஸ், டோட்டல் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குதுன்னு, டோட்டல் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சார்ஜஸையும் கூட்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம்னு, வேல்யூ அட் க்ளோஸ் எவ்வளோ இருக்குதுன்னு, இது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா. இப்போ பார்த்தோன்னா 28/7/2025 அதாவது ஜூலை மாதம் 28/7 நான் வந்து ஃபஸ்ட்டு டாடாஸ் கோல்டில் 9.62 ருபீஸுக்கு 10 வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து டேட் வைஸாக கண்டினியூஸாக வாங்கிட்டே போனேன். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்றா போல் 13/8 வரும்போது ரூபா வந்து டாடா கோல்டோட விலை வந்து 9.62லேருந்து 9.75 ஆகிடுது. மறுபடியும் நம்ம வாங்கிட்டே போயிட்டு 28 ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தோன்னா 1650 லாபம் காமிக்கிறது. சரி, 29/8/2025 பார்த்தோன்னா விலை வந்து 9.95 ஆகிடுது. அப்போது வந்து ப்ராஃபிட் வந்து காமிக்கிறது 2398.29. சரி, நான் தான் முன்னால் சொல்லியிருந்தேன் இந்த எக்ஸல் இடிஎஃப்ல 3.14% கெயினில் புக் பண்ணோம்னு, இல்லாட்டி 1000 ரூபாயில் புக் பண்ணலாம்னு. சரி, நம்ம வந்து முதல்ல மெதுவாக செப்டம்பர் மாதத்துலேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 2398 லாபம் இருக்கிறதுனால அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணேன். இப்போ அதில் 40 விற்றதுனால 10.2 ருபீஸ்க்கு விற்றது 408 ரூபா கிடச்சிது. அதே 19க்கு 60 விற்றது 10.2ல் 612 ரூபா கிடச்சிது. அதே மாதிரி 99க்கு 93 விற்றது 10.69க்கு 994 கிடச்சிது. இப்போ மொத்தத்தில் இது ரெண்டையும் கூட்டினா 1000 ரூபா ஆச்சு. இது தனியாகவே 1000 ரூபா கிட்டத்தட்ட விற்றுது. இப்போ 1000 விற்கிறோம். நம்ம 1000 ரூபா கிடைக்கிற லெவலில் வந்ததுன்னா நம்ம விற்று விட்றோம். இப்போ பாருங்கள், விலையும் ஏறிடுக்கு 10.2லேருந்து 10.69 வரை வந்திருக்கு. இப்போ அடுத்து 10/9/2025 நம்ம மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தொடங்கியிருக்கோம். 150 விற்றதையும் விட கம்மியாக தான் வாங்குகிறோம். 150, 80 எப்படி வாங்கிட்டு இருக்கோம். விலை பாட்டுக்கு மெதுவாக ஏறிட்டு போகிறது 10.71 வரை போயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம போட்ட பணம் வந்து 25,781 ருபீஸ் போட்டாச்சு முதலீடு. அதில் நமக்கு இங்கே பார்த்தோன்னா 2000 ரூபா அதுலேருந்து லாபம் எடுத்தாச்சு. ஸோ சரியாக பார்த்தோன்னா 23,781 தான் இருக்குது. சரி, மறுபடியும் நம்ம வந்து ஒரு 1000 ரூபா லாபம் எடுத்தோம். இங்கே 23/9க்கு ஒரு 40 விற்றோம் 11/12க்கு, 23/9க்கு ஒரு 50 விற்றோம் 11/12க்கு, 11 ருபீஸ் 12 பைசாக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 1000 ரூபா எடுத்து, அப்போ அது 23லேருந்து 22,781 தான் இருக்குது. ஆனால் நம்ம கணக்கு பிரகாரம் அது 25,781 தான் நம்ம எடுப்போம். வாங்குறது பினியும் 310க்கு 1135க்கு நம்ம 125 வாங்கினோம். அது 27,202 ருபீஸ் இப்போதைக்கு முதலீடு ஆகிடுது. 6/10/2025க்கு 87 விற்றோம் 1000 ரூபாய்க்கு. அதே மாதிரி 13/10க்கு 2025க்கு 89 விற்றோம் 1000 ரூபாய்க்கு. இப்போ வந்து விலை பார்த்தோன்னா 12 ருபீஸ் 05 பைசா ஆயிடுது. மறுபடியும் நம்ம வந்து 12/31க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம். வாங்கி 17/10க்கு பார்த்தோன்னா ஒரு மினிமம் ஒரு 83 ஸ்டாக் விற்று 12.56ல் 1000 ரூபாய் மறுபடியும் புக் பண்ணோம் ப்ராஃபிட். 24/10/2025க்கு 11.92 விலையில் நம்ம மறுபடியும் வாங்கிட்டு போகிறோம். இப்போ பார்த்தோன்னா 17/11/2025க்கு 34,982.29 ஆகிடுது. இதுதான் நம்ம முதலீடு அது அவ்வளோ ஆகிடுது. இப்போ பார்த்தோன்னா 34,000 போட்டதுக்கு இப்போ க்ளோசிங் ப்ரைஸில் பார்த்தோன்னா 36,364 ருபீஸ் கிடைக்கிறது. அப்போ லாபம் வந்து 1380/57. மறுபடியும் நம்ம வந்து 112க்கு ஒரு 200 விற்றோம். ஏன்னா இப்போ பாருங்கள் 11.97லேருந்து 12.43 வந்துடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் 12/12க்கு 12.76க்கு 88 விற்றோம். 15/12க்கு 140 விற்றோம் 12.99க்கு. விலை மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. 16/12க்கு பார்த்தோன்னா மறுபடியும் 12.87க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம். நம்ம இப்படி இப்போ வாங்கிட்டு 13/1/2026க்கு 13.68 ருபீஸில் வாங்கி மொத்தமாக இப்போ 38,000 முதலீடு ஆகிடுது.
11,126க்கு மறுபடியும் நம்ம விற்க தொடங்குறோம். ஏன்னா விலை வந்து 13.90 ஆயிடுது. அதுக்கப்புறம் 1425, 1475, 1537, 1640, 17 ருபீஸ் வரை விலை போகும்போது நம்ம பாட்டுக்கு வித்துட்டே இருக்கோம். ஸோ 29/1/2026க்கு பார்த்தோன்னா நம்ம 100 விற்றோம், 1700 ருபீஸ். இப்போ 1000 ரூபாய்க்கு பதிலாக கிட்டத்தட்ட 1500க்கு மேலே நம்ம புக் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது 29/1/2026க்கு 2278 இருக்குது. அதில் நம்ம வந்து போட்ட முதலீடு அதே மாதிரி 38,000 மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இப்போ 3/2க்கு 1463க்கு 7 வாங்கினோம். அதே மாதிரி 6/2க்கு 1466ல் 60 வாங்கினோம். இப்போ மொத்த முதலீடு வந்து 43,400 ஆயிடுது. இங்கே வந்து 4,800 லாஸ் காமிக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம வந்து 11/2க்கு 11/2/2026க்கு மொத்தமாகவே நான் இதுலேருந்து மொத்தமாகவே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி வெளியில் வரத்துக்கு முடிவு பண்ணேன். இதுக்கு காரணம் என்னன்னா அப்போதைக்கு டாலரில் வந்து ரேட்டு வந்து கோல்டோடு 5,598 வரை போயிடுது. ஸோ நியாயமான விலை வந்து 3,200ல இருக்குது. 3,200ல் நம்ம கணிச்ச என்னுடைய கணிப்பு பிரகாரம் நியாயமான விலை வந்து 3,200 இருக்குது. அப்படி இருக்கும்போது நியாயமான விலையும் விட கிட்டத்தட்ட $2,000 மேலே இருப்பதனால் நான் முடிவு செய்தேன், இந்த மாதிரி ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வேண்டாம். ஸோ அதனால இது வந்து நம்ம வித்துடலாம். ஸோ அதுலேருந்து நான் வந்து ஃபுல்லாக எக்ஸிட் ஆகிட்டேன். எல்லாமே எக்ஸிட் ஆகிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட போட்ட முதலீட்டில் 20,000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடச்சிது. இப்போதைக்கு நான் வந்து அதில் முதலீடு பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது முதலீடு பண்ணோம்னா இதுக்கு 5,600க்கு மேலே போனோம், இல்லைன்னா 3,200க்கு வர வரணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போதைக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் இந்த டேரிஃப்னால வேகமாக ஏறும். அப்படி ஏறிட்டு இருக்குன்ற தகவல் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் அமெரிக்காவிலேருந்து சொன்னாங்க. ஸோ அப்படி ஏறின்னு இருக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்போ ஏற்றினா அதோட ஈல்டு ஏறும். ஈல்டு ஏறும்போது, பாண்ட்ஸோட ஈல்டு ஏறும்போது நம்ம வேறு கண்ட்ரிஸ் எல்லாம் கோல்டை விற்றுட்டு நான் டைரெக்டாக பாண்ட்ஸில் அமெரிக்கன் பாண்ட்ஸ், டாலர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியத்தை இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம கணிப்பு அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு நிலவரம் இல்லை. ஆனால் நம்ம கணிப்பு தான் நான் நம்புவேன், என்னுடைய கணிப்பு தான் நான் நம்புவேன். அப்போ அந்த கணிப்பு அந்த மாதிரி சொல்கிறது விலை விழும்னு. இப்போ விலை விழறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அப்போ அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினான்னா விலை விழும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினான்னா அது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஸோ ஏன்னா இப்போதைக்கு எல்லா அனலிஸ்ட்டும் என்ன கணிச்சிருக்காங்கன்னா, இது வந்து மேலே போகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க, மேலே போயிட்டே இருக்கும். அப்படி மார்க்கெட்டில் எப்போவுமே அப்படி மேலுக்கு போகாது. அதனால the law of averages will catch up and the price will move back to $3,200 to $3,300. ஸோ அதனால நான் வந்து அப்போது கோல்டு வாங்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். அதனால இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் விற்று எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ கோல்டில் பற்றி பார்க்குறதுனா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்றில் 5,600க்கு மேலே போனோம், இல்லைன்னா 3,300, 200க்கு வரணும். இப்போதைக்கு 5186லேருந்து செல் ஆகிடுது கோல்டு. 5186 USDலேருந்து செல் ஆகிடுது. அது வந்து இப்போ 4439 கட் ஆகிடுதுன்னா வேகமாக விடும். இப்போதைக்கு 4439 தான் சப்போர்ட். அது சப்போர்ட்லேருந்து வேகமாக கீழே விழுது. 4439 கட் ஆகிடுதுன்னா வேகமாக கீழே விடும். சரி, அது இப்போதைக்கு இந்த போகிறது இது வந்து ஒரு 5 வருஷ கணிப்பு. ஸோ 5 வருஷ கணிப்பில் நம்ம பார்க்குறோம், நம்மள்கிட்ட டைம் இருக்குது. ஸோ அதனால அது இந்த மாதிரி எக்ஸிட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் நான் செய்கிறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸஸ். இந்த எக்ஸல் ஷீட்டில் கணிச்சது எல்லாமே உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ன்னு கன்சிடர் பண்ணண்டா. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இது உங்களுக்கு முதலீடு செய்யணுமானா, நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் தேவையானா நீங்கள் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்கள். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ இதுதான் நான் சொல்கிறதுக்கு விரும்பினேன். மீண்டும் நம்ம சந்திப்போம் பணங்குரு சேனலில். உங்களுக்கு இந்த சேனலில்
கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.